ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பராசக்தி மூவிய பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் லைனர் என்னன்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழர்கள் போராடி, அதற்காக உயிர் நீத்தவர்களை பற்றி எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதை. உண்மை கலந்து எடுக்கப்பட்ட கற்பனை கதை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ, நீங்க எல்லாரும் ஹிந்தி திணிப்பு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காதீங்க. கண்டிப்பா அது இல்ல. நெறைய கற்பனை கதைகள் வந்து இதுல உள்ள இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி படக்குழுவே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடினவங்கள பத்தி வந்து இந்த படத்துல வரல. இதுல வந்து ஒரு மாணவர் அமைப்பு இருக்கிறதாக இந்த மாரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கமர்ஷியல் படமா நீங்க போய் பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே. மத்தபடி இந்த படத்துல இருக்கிறதா எக்ஸாக்ட்டா நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கான ந நூல்கள், பேப்பர் கிளிப்ஸு இல்ல ஆன்லைன்ல தேடுனீங்கன்னா, அதோட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அத பூரா படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த படத்துக்கும், அந்த உண்மையான மொழிப்போருக்கும் வந்து எவ்வளோ ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு. ஓகேவா? ஸோ யாரா இருந்தாலும் சரி, அந்த மொழிப்போர் சம்மந்தப்பட்ட அந்த முழு விஷயங்களையும் வந்து நீங்க படிச்சுட்டு இந்த படத்த பாருங்க. இத வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்போஸ்க்காண்டி மட்டும் பாருங்க. இல்ல இத பார்த்து நான் மொழி போர வளர்த்துக்கிற போறேன். என்னோட அந்த மொழி உணர்வ தூண்ட போறேன் அப்படின்னீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வ வந்து கொண்டு வரதுக்கான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இத வந்து அரசியல் ரீதிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எந்த படத்தையும், எந்த படமும் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில ஏற்படுத்தாது அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன். ஏன்னா, மக்கள் படம் பார்த்து தலைவன தேர்ந்தெடுத்தது வந்து 90கள் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் படம் பார்த்து தலைவர்கள தேர்ந்தெடுத்தாங்க. பட் இப்போ மக்கள் குணம் பார்த்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, ஒரு படம் வந்து அந்த படத்தோட இம்பாக்ட்டால ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்றத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ, இப்போ அடுத்து ஒரு ஜனநாயகன் படம் வரப்போது. விஜயோட கடைசி படம். ஓகேவா? அப்படி என்றால் விஜய்க்கு வந்து அந்த படம் எவ்வளோ ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும். பட் மக்கள் வந்து படம் பார்த்து இது பண்ண போறதில்ல. தனக்கான தலைவன மக்கள் வந்து தரையில தேடுறாங்க, திரையில இல்ல. இதத்தான் நான் சொல்றேன். ஒருவர் நல்லது பண்ணணும்னு வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில, அவருக்கு ஆதரவும் தருவாங்க. அதே அவர் உள்ள வந்ததுக்கப்புறம், அவர் சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சா, அவருக்கு ஆப்பும் வப்பாங்க. இதுதான் தமிழக மக்கள். ஸோ இந்த படத்தோட ஒரு ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பழைய பராசக்தி படத்தையும், இப்போ இவங்களோட கற்பனை கதைகளையும் எ சேர்ந்து எடுத்திருக்கிற ஒரு காவியமா தான் இந்த படம் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மென்ட் பர்ப்போஸ். என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு வந்து அந்த போர அடிக்காம போற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஒன் டைம் ஒரு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த படம் எந்த விதத்திலயும் எலக்ஷன பாதிக்காது. ஏன்னா, நெறைய பேர் சொல்றாங்க, அ ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சார்பு படம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த மொழிப்போருக்கான முக்கியமான ஒரு விரோதியா இருக்கிறதே வந்து அந்த கட்சியோட கூட்டணி கட்சி தான். இப்ப இருக்கிற அந்த கூட்டணி கட்சி தான். அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சி தான் இப்போ அந்த மொழிப்போருக்கு விரோதியா இருக்கு. ஸோ, இது வந்து எந்த வகையிலயும் எலக்ஷன் தாக்கத்த ஏற்படுத்தாது. அப்படியே ஒரு அது சம்பந்தமா தான் எடுத்திருந்தாலும், இது வந்து ஆப்போசிட்டா தான் திரும்ப போகுது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஓகே நண்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.